இல்லாதவன் எனக்கு தெரியும்பா. அவள் மேலே எந்த விதமான குற்றமும் சொல்ல முடியாது, அப்பழுக்கு அற்றவள். ஆனால் உலோக அபவாதம்னு ஒன்று இருக்கோ இல்லையோ, அந்த அபவாதத்தை போக்கணுங்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரியான ஒரு ஒரு இது பண்ண வேண்டியதாக போயிடுத்து. அதனால் நீ எனக்கு தெரியும் அவளை பற்றின்னு விட்டாராம். உடனே அதுக்கப்புறம் அந்த பரீட்சையிலேருந்து பிராட்டி ஜொலிக்க ஆரம்பிச்சுட்டா, தேஜஸோட கூட இருக்கா. உடனே அவதார காரியம் தான் முடிஞ்சு போயிடுதே, நீங்கள் இனிமேல் புறப்பட்டு வந்துடலாமேன்னு கூப்பிடுறதுக்காக பிரம்மாதி தேவதைகள் இந்திரர்கள்லாம் வந்துட்டாளாம். எப்படி ஆண்டாள் சொல்கிறா இல்லையா, கல்யாணத்துக்கு இந்திராதி தேவதைகள்லாம் வந்துட்டாங்கிறா. இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாம் எல்லாம், இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாம் எல்லாம் வந்திருந்தென்னை மகள் பேசி மந்திரித்து. இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழா வந்தான்னு அவ சொன்னாலே கல்யாணத்தில். இங்கே இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாங்கள் எல்லாரும் வந்துட்டாலாம். வந்து ராமன் இடத்துல நாடகம்தான் முடிஞ்சு படுத்து, நீங்கள் உடனே வரலாமே அப்படின்னு கூப்பிடுறா. ஏன்னா ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம்னு தன்னை மனிதனாக பண்ணி கொண்டு தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணணும், உலகத்துக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கணும், நிறையா பேருக்கு அபயம் கொடுக்கணும் தானே ராமாவதாரம். அதனால தான் நான் வந்திருக்கேன். இப்போ தான் நீங்கள் தான் ராமன் சக்கரவர்த்தி திருமகன் தெரிஞ்சு போயிடுத்து, சீதா பிராட்டி சாட்சாத்து மகாலட்சுமின்னு தெரிஞ்சு போயிடுத்து, அவதார காரியம் முடிச்சுண்டாச்சே, தன்னடி சோதிக்கு எழுந்துள்ள வேண்டியதானு கேட்குறாளாம். அவள் வந்து விமானத்தில் என்ன பண்ணார், புஷ்பக விமானத்தில் தசரதன் வந்துட்டாராம். தசரதன் வந்து பரமபதத்தை அடைஞ்சுடலை, சொர்க்கத்துக்கு தான் போயிருக்காங்கிறா. சொர்க்கத்தில் இருக்கார். சாமான்யமாகவே இந்திரனுக்கு உபகாரம் பண்ணணும்னா இந்திரலோகத்துக்கு போவாராம் தசரதன். இந்திரனோட அவனுக்கு துணையாக இருந்து யுத்தம் பண்ணிட்டு வருவாராம். அப்படி போகக்கூடியதான ஒரு சாமர்த்தியம் உடையவர். அதனால தான் குலசேகர ஆழ்வார் திருமொழியில் பார்த்தேன்னா, நான் இந்த சொர்க்கத்துக்கே போகின்றேன் அப்படின்னே சொல்கிறேன். நான் அந்த லோகத்துக்கே நான் போகிறேன், நினச்சா கிளம்பி போயிடுவாராம். அப்படி எல்லாம் தன்னுடைய கையில் வச்சுருக்கார் தபசு. அந்த தசரதன் விமானத்தில் வந்து இறங்குறான். அது இந்திரலோகத்திலேருந்து வந்த விமானம் பூமியில் படலை, தரையில் படாமல் அப்படி நிற்கிறது தான். விமானத்திலேருந்து தசரதன் இறங்குறார். இறங்கின உடனே ராமனை பார்த்து, ராமா பித்ருவாக்கிய பரிபாலனம் இப்படி பண்ணுறியப்பா, யாருமே இந்த மாதிரி பண்ண மாட்டாளே, இவ்வளவு அழகாக பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணியே, உன்னை என்னன்னு சொல்கிறது ரொம்ப அற்புதம்பா. லக்ஷ்மணா, தம்பின்னு இருந்தால் உன்னை மாதிரி இருக்கணும்பா, உன்னை மாதிரி ஒரு தம்பி இருக்கணும். ஏன்னா நீ ராமனுக்கு எவ்வளவு சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தையிலையும் கைங்கரியம் பண்ணியேப்பா, இப்படி ஒரு கைங்கரிய சேவை பண்ணுறியே அப்படின்னு சந்தோஷிச்சாராம். சீதா பிராட்டியை சொல்லும் பொழுது, அம்மா ராமன் வந்து அக்னியில் இழங்க சொல்லிட்டானேன்னு நினச்சிக்காத. ஏன்னா பொன்னை தீயிலே இடுவது அதன் அழுக்கை போக்கி பிரகாசம் ஏற்படன்னு கம்பன் அனுபவிக்கும் பொழுது, ஒரு பொன்னை தீயில எடுத்து அப்படி போடுறான்னா அதோடைய அழுக்கு போய் அது இன்னும் பிரகாசமாகும், பளிச்சுன்னு இருக்கும். பாலிஷ் பண்ணுறதுன்னு சொல்கிறா இல்லையா, அந்த மாதிரி பாலிஷ் பண்ணோம். அதே மாதிரி உன்னை தீயில் இடுவது, அம்மா உன்னை தீயில இறங்க சொன்னான்னா உன்னுடைய பிரபாவமானது இந்த லோகம் பூர்த்தியாக தெரியணும், எல்லாருக்கும் தெரியணும். நீ பதிவிரதா தெய்வம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியணும். அதுக்காக வேண்டி அந்த ராமன் அப்படி சொன்னானே தவிர உள்ளூர உன்னிடத்துல கொஞ்சம் கூட அவனுக்கு வந்து நம்பிக்கை குறைவு கிடையாது, நீ அப்பழுக்கு இல்லாதவள்னு தெரியும் அப்படிங்கிறத சொல்கிறாராம் தசரதன். அதனால் நீ இந்த க்ஷணத்தோடு அதை மறந்துடுங்கிறாராம். பின்னாடி அப்புறம் சொல்லக்கூடாது இல்லையா, அத்தனை பேருக்கு நேரம் நீங்கள் அன்றைக்கி என்னை இறங்க சொல்லிட்டேலேன்னு, அதனால் இந்த க்ஷணத்தோடு மறந்துடுங்கிறாராம் தசரதன். அதனால் தசரதன் சொன்ன உடனே ராமபிரான் தசரதனை விழுந்து சேவிக்கிறார். ராமன், சீதை, இளைய பெருமாள் 3 பேர் விழுந்து சேவிக்கிறார் தசரதன் இடத்துல. அப்போ ராமபிரான் ஒரு வரன் கேட்குறது, அப்பா எனக்கு ஒரு வரன் கொடுங்கோ. என்னப்பா கேட்குறேன், நீ எது கேட்டாலும் தரேன் சொல்லுன்னு. நீர் வந்து எங்கள் கூட இருந்த பொழுது, அயோத்தியில் இருந்த பொழுது பரதன் கைகேயி இந்த மாதிரி வரன் கேட்டுட்டான்னு சொல்லும் பொழுது, நீர் கடைசியில் கைகேயியானவள் என்னுடைய மனைவி இல்லை அப்படின்னும், பரதன் பண்ணக்கூடிய அந்த கர்மால் அவன் போடக்கூடிய பிண்டம் என்னை வந்து சேர வேண்டாம், அவன் என் புத்திரன் இல்லைன்னு சொன்னேளே,
அந்த ரெண்டுத்தையும் இல்லாதபடி பண்ணணும். அந்த ரெண்டுத்தையும் இல்லாதபடி